முடியாது, யாரும் சொல்லிட முடியாது. அந்த உலகத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ் நம்மளே இப்படி இருக்கும்போது உங்களையும் என்னை உண்டாக்கின ஆண்டவர் சொல்றாரு, அவர் சிரிச்சிக்கும் போது நம்ம அனுசரி, அவர் தண்டிக்கும் போது நம்ம பாக்கியவன்களா இருக்கிறோம். அவர் என்ன சொல்றார் அடுத்த வசனத்துல, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. பழமொழி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அடிக்கிற கை தான் அணைக்குமா. இது எப்ப நம்ம விவரம் தெரிஞ்ச காலத்துல தான் இதை நம்ம பார்க்குறோம். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பைபிள் சொல்லுது, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறாரா. என்ன காயப்படுத்தி காயம் கட்டுகிறாரு? நம்ம அடிக்கிறோம், அடிச்சுட்டு என்ன பண்றோம், அரவணைக்கிறோம். இங்க யோபு சொல்றார், யோபோட வாழ்க்கையில நடந்தது, அவரோட உடம்பு ஃபுல்லா காயம், அந்த காயத்தை இங்க ஆற்றி இருக்கிறார். அடிக்கிறாரா, அவருடைய கை ஆற்றுகிறது. நம்ம இன்னைக்கு வாசிக்கிற பழமொழி, அடிக்கிற கை அணைக்கும். அப்ப யோபு அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க எழுதி வைத்திருக்கிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை என்ன பண்ணுதா, ஆற்றுகிறது. யோபோட துன்பத்தில், யோபோட வாழ்க்கையில எவ்வளோ அடிகள் வேதனைகள், யோபு எவ்வளோ அழகா எழுதியிருக்கிறார் பாரு. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கணும். நாமளும் ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கணும். சில காரியங்களை நம்ம சரிக்கு போகிறோம், நல்லா இருந்தா திடீர்னு ஏன் இப்படி பிரச்சனை, ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளணும். ஒன்று நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய வாழ்க்கையில் ஜபத்தில் நம்ம உறுதியாக இருப்போம் இல்லையா. ஜபம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஜெபிக்க தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 3, 11, 12 எடுத்து வாசிங்க டக்குன்னு. அல்லேலூயா. இங்க அதேதான் வசனம் நீதிமொழிகள்ல சொல்றாரு, என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சியை அற்பமாக எண்ணாத, அவர் கொடுக்குற தண்டனை நீங்க அற்பமாக எண்ணாதீங்க. தண்டனைன்னு இல்லை, நீங்கள நீதியாய் இன்னும் ஆண்டவருக்குள்ளாக வர்றதுக்கு தான் ஒரு சிட்சியை ஆண்டவர் கொடுக்கிறார். நீ என்ன பண்ண, அற்பமாக எண்ணாது. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது. தகப்பன் நான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கவும் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவரை சிட்சிக்கவும் செய்கிறார். அல்லேலூயா. சிட்சி என்பது என்னது? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பாதையை விட்டு விலகி போகும்பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, முதலாவது சின்ன ஒரு சிட்சியை கொடுக்குறாரு. நம்ம அதுலேருந்து வழி தப்பி திரும்பி ஆண்டவர் பக்கத்தில் வரும்போது அதை பெருசாக்க மாட்டார். இந்த மகனுக்கு தெரியல, நடக்க வேண்டிய வழியை பாதையை விட்டு, இப்போ ட்ரெயின் போகுது, ட்ரெயின் தண்டவாளத்தில் போகுது, தண்டவாளம் நல்லா இருக்கிற வரைக்கும் ட்ரெயின் நல்லா போயிட்டே இருக்குது. தண்டவாளத்தில் விரிசல் ஏதோ தண்டவாளம் உடஞ்சதுன்னா என்ன ஆகுது, ட்ரெயின் இப்போ ஒடிசாவில் ஒரு விபத்து நடந்துச்சுன்னாச்சுங்க, நல்லா போயிட்டு இருந்த ட்ரெயின் தடம் புரண்டு என்னாச்சு, விபத்தாகி அதில் எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 295ன்னு சொல்கிறாங்க, ஆனால் எவ்வளோ பேர் இறந்தாங்க. தடம் மாறி போச்சு. மனுஷனுடைய அறிவினால் ஆப்போசிட்டில் ட்ரெயின் நிற்கிறது தெரியாமல் மாற்றி முழுக்க அது என்ன ஆகுது, தப்பு, தடம் புரண்டுடுச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நேராக ஆண்டவரை பார்த்து ஓடிட்டு இருக்கிறோம், திடீர்னு சொந்தக்கார மூலயமாகவும் சத்துருக்கள் மூலயமாகவும்
பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? நேராக ஓடிட்டு இருக்கிற வாழ்க்கையை தடம் புரளும் போது அடி மேலே அடி விழுது. அடி மேலே அடி விழுந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? நம்ம ஆண்டவர் தான் என்னை சிரிச்சிக்கிறாருன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ பார்க்குறாரு ஆண்டவர், சரி இந்த மகனுக்கு நம்ம கொடுப்போம். இதுலேருந்து ஒரு விடுதலை. இந்த மகன் மறுபடியும் அந்த ட்ரெயின் எப்படி நல்ல தண்டவாளத்துக்கு வரும்போது அதே வழியில் ஆண்டவரோட வழியில் வராங்களான்னு பார்க்குறாரு. மறுபடியும் நம்ம வரலைன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இப்போ சின்ன கொடுத்த அடியை காட்டிலும் அதுக்கு அடுத்தது ஒரு கொஞ்சம் படி மேலே கொடுக்குறாரு. அப்படியே இந்த மனம் திரும்பி வரலையா, பெருத்த அடி கொடுக்குறாரு. பெருத்த அடி கொடுக்கும்போது அதுக்கப்புறம் ஓடி வராங்க. ஓடி வந்து ஆண்டவரை தேடி வரும்போது மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பழைய நிலைமையிலேருந்து நம்ம ரட்சிக்கப்படுகிறவளாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 24:10 கூட சொல்கிறார் அருமையான வசனம். நீதிமொழிகள் 24:10 எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. அவர் கொடுக்குற சிட்சியை நாம் ஏற்றுக்கிட்டு சோர்வமாக இருக்கும்பொழுது என்ன வருது? ஆபத்து காலத்தில் அவர் சிட்சியை நம்ம நினைக்கும் பொழுது சோர்ந்து போனால் உன் பலன் குறுகினது. சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும்போது, ஆண்டோடைய நன்மைகளை நாம் நடக்கும்போது, ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போனோம்னா என்ன ஆகும்? பலன் குறுகி போயிடும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்ன பண்ணுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இல்லாவிட்டால் என்ன பண்ணுவான்? பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். ஜபத்தில் இருக்கிற வரைக்கும் தொடமாட்டான். ஜப வாழ்க்கையில் இல்லைன்னா என்ன பண்ணுவான்? அப்படியே வந்து அமைக்கிடும். ஜபத்தோடு இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 2:5. அல்லேலூயா. விளக்கு தண்டை எடுத்து போட்டுருவார். விளக்கு தண்டைன்னா நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கிற விளக்கு இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற ஒளி. நம்ம தேவனிடத்தில் இருக்கும்போது நம்ம ஒளியை பெற்றிருக்கிறோம். வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளையாக இருக்கிறோம். இங்கே சொல்கிறாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். என்ன அன்பு? ஆண்டவரை நேசிக்கிற அன்பை விட்டுட்டோம். நீ என்ன நிலைமையில் இருந்து விழுகிறாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், மனம் திரும்பிட்டோம். மறுபடியும் அதே பாவத்தை செய்கிறோம். அந்த எபேசு சபை தூதனுக்கு எழுதுறாரு, என்ன சொல்றாரு? நீ ஆதியில் செய்திருந்த அன்பை விட்டாய். நீ என்ன நிலைமையில இருந்தாய் என்பதை மறந்து ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து எடுத்து போடுவேன். கொடுத்திருக்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகிமையை நம்மளிடத்துல இருந்து எடுத்து போட்டுருவார். நமக்கு மேல மகிமை இருக்கிறது, ஆண்டவர் கொடுத்திருக்கிற மகிமை, அதை நம்ம இடத்துல இருந்து எடுத்து போட்டுருவார். மனம் திரும்புகிற ஜனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், யோவான் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நம் கண்களை மூடுவோம். முடிந்தவர்கள் கண்களை முழங்கால் படியிடுங்க, முடியாதவர்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். இந்த வேத வசனம் இன்னும் நிறைய இருக்கிறது. நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியல பாருங்க. இன்னைக்கு நம்ம டைம் கொஞ்சம் எடுத்தனாலும் கர்த்தருடைய வசனத்தை நம்ம முழுமையாய் கற்றுக்கொள்ளணும். சத்தியத்தை சத்தியமாய் நாம் போதிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல சொன்னது போல நீங்கள் மனம் திரும்பி அவருடைய வழியிலே நடவுங்கள்.
நீங்கள் பழைய வாழ்க்கையில் எப்படி இருந்தீங்களோ அது ஓகே. நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? நல்லா போயிட்டு இருக்கோம், திடீர்னு பிரச்சனைகள். நம்ம என்ன பண்றோம்? மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிடும். எபேசு சபை தூதனுக்கு என்ன சொல்றாரு? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன குறை? நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில் என்ன செஞ்சோம்? ஆண்டவருக்காக உண்மையாய் நாம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் உண்மையாக கேட்டோம், ஆலயத்துக்கு வந்தோம், அவருடைய நாமத்தை சொன்னோம், ஆராதித்தோம், முழுமையாய் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சோம், அர்ப்பணித்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? அதுதான் நாங்கள் எபேசு சபை தூதன் சொல்றார். நீ ஆதியில் எப்படி இருந்த? பாவ வழக்குகளை விட்டு நம்ம ஆண்டவரை முழு மனதாக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை நாம தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மத்தில் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வசனத்தை ஒப்பு கொடுத்து கொண்டு கேட்டு வேத வசனத்தின்படி மனம் திரும்புகிறவர்களாய் முன்ன எப்படி இருந்தோம் அப்படி இல்லாமல் தேவனுக்காக உண்மை உத்தமமாக இருக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாகும். இறுதியாக ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்லுங்க. ஆமென். அவன் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களிலும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து காப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கும் சோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் விசாரித்து கொண்டு செல்லும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை தினத்தில் கிறிஸ்துமஸ் ஆராதனை 10 மணிக்கு இருக்கு. 10 மணிக்கு வந்துடுங்க. சீக்கிரமாக முடிச்சு அனுப்புவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.